புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 55 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி தலைப்பு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சிரித்த முகத்தோடு உட்காருங்க. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஏசாயா 55 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நிறைய பேர் தவறாகவும் சொல்லி கொடுத்துருவாங்க, பிரசங்கம் பண்ணிடுவாங்க, தவறாகவும் புரிந்து கொள்வாங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, நம்ம நினப்பெல்லாம் அவர் நினப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், இது வழக்கமாக நடக்கிறது. நிறைய பேர் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம் நினைக்கிறது நடக்காது, நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா தெய்வம் எதுக்கு? அப்போவே கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, பாட்டு எழுதி வச்சுருக்காரு, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைப்பதற்கும் மேலாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே சொல்கிறாரு, இப்போ நிறைய, ஏன்னா உலக வழக்க சொல்லாகவே பழமொழியாகவே மாறிவிட்டது, நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாம் தப்பாக யோசிச்சிட்டோம், நாம் தப்பாக நினச்சிட்டோம், அதனால தான் நடக்கலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வழக்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள் எதுக்கு அப்படிங்கிற கான்செப்ட். இது உலகத்தில் பரவலாக உலக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுதான், நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நாம் நினைக்கிறது புயல், நாமெல்லாம் நினைக்கிறது நடந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு? ரொம்ப அப்படியே பயங்கரமாக அப்படியே வீரவசனமாக இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் நினைப்பது தப்பில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு நினைப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? நமக்கு நினைவுகளை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் நினைக்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர் சிறப்பாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. விருப்பத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அது வேத வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்குள் விருப்பத்தை வைக்கிறவரே அவர் தானா. உங்களுக்குள்ள ஒரு ஆசை, விருப்பத்தை, ஒரு நல்ல நினைவு வருதுங்கிறதே அது கர்த்தரால் கொடுக்கப்படுறது. அது யாராலையும் நம்மளால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால் எதையுமே உண்டாக்க முடியாது. தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினால் அவர் நமக்குள்ள ஒரு விருப்பத்தை வைக்கிறாரு. சரி, நமக்குள்ள என்னென்ன விருப்பம் வைக்கிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்குள்ள என்னென்ன விருப்பம்லாம் வைக்கிறாரு? நல்லா இருக்கணும். முதல் விருப்பம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய முதல் விருப்பம், நான் ஆரோக்கியமாக வாழணும். சரிங்களா? நான் சொல்கிறது சரிதானே? எல்லாருடைய விருப்பமும் அதானே இருக்குது, நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது விருப்பம் என்ன? ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான விருப்பமாக இருக்குது. மனுஷனுடைய விருப்பம் அதனால் ஆசீர்வாதமாக இருக்கணும். மூணாவது விருப்பம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இருக்கா? நான் சரியாக சொல்கிறேன்னா? நான் எதாவது மாற்றி பேசுகிறேன்னா? இல்லை உங்களுக்கு சரியாக புரியுதா? கர்த்தர் நல்லவர். அப்போ முதல் விருப்பம் ஆரோக்கியமாக இருக்கிறது, ரெண்டாவது விருப்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, மூன்றாவது விருப்பம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும், கீழ்ப்படியணும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும், என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களாக இருக்கணும். இதுங்கிறது மூணாவது விருப்பமாக இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விருப்பம், நீங்களே யோசனை பண்ணிப்பார், நீங்கள் விரும்புகிறதெல்லாம் நல்லதா கெட்டதா? நீங்கள் விரும்புகிறது நல்லதா கெட்டதா? சொல்லுங்கள், நீங்கள் விரும்புகிறது நல்லதா கெட்டதா? ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? தமிழ் நீங்கள் சொல்லுங்கண்ணே. நம்ம ஒரு விருப்பப்படுற ஒரு நினைப்பு நமக்குள்ளே வருதுன்னா அந்த நினைவு நல்ல நினைவா கெட்ட நினைவா? எப்போவுமே நமக்குள்ளே நல்ல நினைவுகளை தான் ஆண்டவர் கொடுப்பார், நல்லதை தான் நம்ம நினைப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் நல்லதை நாம் நினைக்கிறோம். அப்போ அதில் தப்பு ஒன்றும் கிடையாது, தவறு ஒன்றும் கிடையாது. தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஏன்னா நினைப்பை கொடுப்பதே அவர் தான். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு. அப்படின்னா என்னங்க பிரதர், என்னங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே நடந்தால் சுவாரஸ்யமாக இருக்காது, அதை விட சிறப்பாக நடந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நாம் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு சமைக்கணும்,
நல்ல சாப்பாடு, ஒரு பருப்பு சாம்பார் வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற பிளான் மாறும் பொழுது பாருங்களேன், அதை விட சிறப்பாக இருக்கும். அந்த சாம்பார் மட்டன் குழம்பாக மாறிடும், அப்பளம் சிக்கன் வறுவலாக மாறிடும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நாம் நினைக்கிறது சரிதான், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்படின்னா நீங்கள் நினைக்கிற நினப்பு இருக்குல்லப்பா, அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன். எந்த மாதிரிங்க? அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன், நான் அதை விட சிறப்பாக நினைப்பேன். அல்லையா சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கனகராஜன் இப்போ நான் ஒரு நல்ல ஃபேன் செட் வாங்கணும், என்னங்க நல்ல ஃபேன் செட் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது கனகராஜ் அண்ணனுடைய நினப்பு, ஒரு நல்ல ஃபேன் செட்டு, ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை வாங்கணும். இது கனகராஜ் அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆசை, அந்த நினப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது நடக்கவே மாட்டுது. இப்போ அவர் நினச்சிக்கிட்டா நாம் நினச்சதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. என்ன அப்படி நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 5 ஃபேன் ஷர்ட்டு தரமானதா, உயர் ரகமானதா, கோட்டு சூட்டாக கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குது? அப்படி தான் ஆண்டவர் நினைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு ஃபேன் செட்டு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆண்டவர் 5 விதமான உயர் ரகமான தரமுள்ள ஒரு ஆடையை உங்களுக்கு தர நினைக்கிறார். இப்போ புரியுதுங்களா? நம்ம நினப்புக்கும் அவர் நினப்புக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்முடைய நினப்பு சில்லறை காசு மாதிரி, அப்பாவோட நினப்பு ரொக்கம் மாதிரி. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். சரி, இதுக்கு இடையில நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா எல்லோரும் வந்துருட்டோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி, சரி அறிவிப்பு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பலவீனப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே சுகத்தோடு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், என்னுடைய உடன் பிறந்த சகோதரி சாட்சியை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு, குடும்பமாக கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையான மகன் எபினேசருக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அடுத்தது நம்முடைய சீலாமாவுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் சுகத்தின் மேல் சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் எப்போவுமே மேலே மேலே தான் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பலத்தின் மேல் பலன், சுகத்தின் மேல் சுகம், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், அப்படி தான் கொடுப்பார் நம்முடைய ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய அருமையான தகப்பனார் மணி ஐயா இறந்துட்டாங்க. போன சனிக்கிழமை நைட்டு இறந்துருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கும் தெரியலை. எங்களுக்கு திங்கள் செவ்வாயில் தான் தெரிந்தது. நாங்களும் மருத்துவமனை அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம், நாங்களும் இங்கே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் அவருடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிற வரையிலும் நம்முடைய சபையிலே ஆண்டவர் வைத்திருந்து ஒரு ரட்சிப்புக்குள் கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, போன வாரம் வராதவங்களுக்கு இந்த வாரம் கேட்க சாக்காக இருக்கும். போன வாரம் வந்துட்டு போனவங்களுக்கும் இப்போ சாக்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. எங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போ நான் தெரிஞ்சிச்சு, நமக்கு திங்கக்கிழமை தான் எங்களுக்கு தகவல் தெரிந்தது. அதனால் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இருக்கும் வரையிலும் நம்மளால் முடிந்தவரை நாம் பார்த்து கொண்டோம். கர்த்தர் அவருடைய கரத்தில் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் பரலோகத்தில் நாம் காண்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சீக்கிரத்தில் இன்னும் அந்த காரியமெல்லாம் மாறணும். சீக்கிரத்தில் நம்முடைய இடங்களை விஸ்தாரமாக்கி அந்த மாதிரி ஆதரவற்றவர்கள் நம்ம கூடவே வைத்திருந்து அவங்கள பாதுகாக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்கள வச்சுருந்து அவங்க கடைசி நாட்கள் வரைக்கும் அவங்கள வைத்திருந்து நல்ல முறையில் அவங்கள அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை, கடந்த மாதம் 1 மாதம் ஆகுது, அந்த ஐயா நம்ம சபைக்கு வந்ததே கிடையாது. 2 முறை தான் சந்தித்திருந்தோம் பழனிசாமி ஐயாவை. ஆனால் அவர் மரித்த உடனேயே அவங்களுக்கு சொல்லுவதற்கு தகவல் சொல்ல ஆள் இருந்தார். கூப்பிட்டு ஜெபம் பண்ண தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, ஐயா அவர் ஞானசானம் எடுத்தவர், நீங்கள் தான் அவரை உங்கள் கையால் அடக்கம் பண்ணணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன். நான் கிட்டத்தட்ட 100-150 பேர் இருப்பாங்களா அவங்க சொந்த பந்தங்கள்? நிறைய கூட்டம் வந்திருப்பாங்களா?
பார்க்கல. என்ன தமிழ்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும், இருப்பாங்க, ஒரு நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். கல்லறை வரைக்கும் வந்தாங்க. யாருமே ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க யாருமே ரட்சிக்கப்படலை. அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார். ஒரு அசம்பாவிதம், ஒரு சத்தம், ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக அந்த அடக்காரதம் நடந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட கூப்பிட்ருக்குறாங்க, நீங்கள் வரும்போது வாங்க, வீட்டில் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு போங்கன்னு அவங்க மகள் வீட்டில் அந்த அம்மா, அந்த ஐயாவோட அம்மா கூப்பிட்ருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு தெரிந்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். காரில் வரும்பொழுது அருமையான என் அன்பு சகோதரி சித்ராக்கா கூட சொன்னாங்க, ஒரு சாட்சின்னு கூட சொல்லலாம், பிரதர் ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா நான் படுற பாடு அப்படின்னு ஒரு சாட்சியை சொன்னாங்க. எனக்கா ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லோருமே என்னுடைய சகோதரரும் சகோதரிகளும். ஹல்லேலூயா. நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு நான் சரியான பாதையில் உங்களை நான் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரையும் நான் அப்படி சரியாக நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்லுகிறேன், சகோதரி சொல்லும் பொழுதே எனக்கு ஞாபகம் வந்தது, மிகவும் சரியான ஒரு காரியம். நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது, நான் பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ நீங்கள் தேவன் மேலே எப்படி விசுவாசம் வைத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு வெறித்தனமான விசுவாசம் வச்சுருப்பீங்க. என்ன நடந்தாலும் எடுத்துக்கங்க ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லாத அளவுக்கு உங்களை ஆண்டவர் மாற்றிருக்காரா இல்லையா? விசுவாசத்தை வளர்ந்துட்டிங்களா இல்லையா? பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டிங்களா இல்லையா? இப்போ நீங்கள் தேவனுக்குள் வைராகியமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசானவன் நமக்கு எதிரிட்டு போராடுவான். பிசாசோட வேலை என்ன? எப்பொழுதுமே அவன் திருடனும் கொள்ளுகிறவனும் அழிக்கிறவனுமாக தான் இருக்கான். அவன் வேலையே நம்மளை எப்படியாவது நம்மளை ஆஃப் பண்ணி உட்கார வைக்கணும். தேவனுக்கு பிரியமாக இருந்துடவே கூடாது. பார்த்துங்க, நம்ம ஆசீர்வாதமாக இருந்துட்டால் தேவனுக்கு பிரியமாக இருந்துருமோ, நம்ம தரித்திரத்தில் இருக்கணும். பிசாசோட திட்டம் பாருங்கள், நீ தரித்திரத்திலேயே தப்பாக இருக்கணும், நீ வியாதியிலேயே தப்பாக இருக்கணும், நீ எப்பொழுதும் சண்டை வம்போடு தப்பாக இருக்கணும். இது பிசாசோட திட்டம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ பிசாசு இப்படி போராடும் பொழுது அதை எங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பலனை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கி காலையில் அதுக்கு தகுந்தது போல் ஒரு வசனம் வாசித்தேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வசனத்தை தியானிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வாழ்த்துகிறேன். நாங்கள் வெள்ளிக்கிழமை இந்த ஆத்மாவை குறித்து தியானித்தோம். கனகராஜனை சொல்லுங்கள், என்ன தியானித்தோம்? ஆத்மா எப்படி வாழுது, எதில் வாழுது சொல்லுங்கள். வேத வசனத்தினால் ஆத்மா வாழுதான். எதில் வாழுது? வேத வசனத்தினால் ஆத்மா வாழுது. நல்ல கவனமாக கவனிங்க. இந்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியமுள்ள வார்த்தை நம் ஆத்மாவை வாழ வைக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, இந்த ஆத்மா எப்படி வாழுதோ அது போல் நீ ரொம்ப நல்லா இருப்பப்பான்னு சொல்லுது. இந்த ஆத்மா எப்படி வாழுதோ அது போல தான் இந்த பூமியில் நீ வாழ முடியும்ப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஆத்மா வாழணும்னா வார்த்தை முக்கியம். என்ன முக்கியம்? வார்த்தை முக்கியம். இந்த ஆத்மாவை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் போராடுறாரு. இந்த ஆத்மாவை சாகடித்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பிசாசு போராடுறான். நல்லா புரியுதுங்களா? இப்போ நம்ம எந்த பக்கம் ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த பக்கம் நம்ம போக முடியும். அப்போ எதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அதன்படி இந்த பூமியில் வாழ முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ ஆத்மா வாழணும் அப்படின்னா என்ன தேவை? என்ன தேவை? இன்றைக்கி சீலாமா இல்லை, சீலாமா இருந்திருந்தால் நான் ஒரு விஷயத்தை சீலாமா வச்சு நான் சொல்லியிருந்திருப்பேன். சோறு திங்க முடியலன்னா உடம்பு எந்த அளவுக்கு சோர்ந்து போகணும் அம்மாவுக்கு தெரியும். கடந்த 10-15 ஒரு மாதமாக இருக்கும் இல்லை அவங்க கஷ்டப்பட்டது. ஒரு சரீரத்திற்கு எப்படி சாப்பாடு இல்லைன்னா அது சோர்ந்து போய் டயர்டாகி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நீங்கள் ஒரு உபவாசம் இருந்தே உங்களுக்கு எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். உடம்பு டயர்ட் ஆகிரும். அப்போ சரியான ஆகாரம் இல்லைன்னா அந்த உடம்பு சோர்ந்து போயிடும். அதே போல் தேவ வார்த்தை இல்லாத பொழுது ஆத்துமா செயலிழக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஆத்துமா செயலிழக்கும் பொழுது பிசாசோட பலம் பயங்கரமாக இருக்கும். அதை தாங்க முடியாது. அதை தாங்கிறதுக்கு உடம்புல பலன் வேணும். ஆமென்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. அதற்காகத்தான் நான் சொல்லுகிற உங்களுக்கு மிக முக்கியமான காரியம், இன்றைக்கி ஆராதனை எவ்வளோ அற்புதமாக ஆவியானவர் நடத்தினார், சூப்பராக இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால் ஆராதனையில் பங்கு பெறுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிற காரணம் மறுபடியும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நல்லதை மட்டும்தான் நமக்கு செய்வார். அதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? வெளியில் இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் சந்தேகம் இருக்கலாம், நமது திருச்சபையில் இருக்கக்கூடிய யாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. தேவன் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? அவர் நல்லது மட்டும்தான் செய்வார், கெட்டது செய்யவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதுன்னா அது ஆண்டவர் செய்கிறதல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்கள். பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கவனமாக கவனிங்க. அது ஆண்டவர் செய்கிறதல்ல. எல்லாத்தையும் தேவ சித்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை வருது, வியாதி வருது, அல்லது விபத்து ஏற்படுது, ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது என்றால் அது தேவ சித்தமே கிடையாது. பிசாசு உங்ககிட்ட ஃபைட் பண்ணி உங்களை அப்படியே முடக்க பார்க்குறான். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாம் எதிர்த்து போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்த்து போராடுவதற்காகத்தான் எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். என்னங்க? அந்த சர்வாயுத வர்க்கம் தான் தேவனுடைய வசனம். ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த வசனம் நமக்குள் போக 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 ஆத்துமா பலனடையும். ஆத்துமா பலனடையும் பொழுது தான் பிசாசை எதிர்த்து நம்மளால் ஃபைட் பண்ண முடியும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அக்கா சொன்னது, ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா இருக்கிற பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு அப்படி தான் இருக்கும். உண்மை அதுதான். காரணம் என்னென்னா, பிசாசு எப்பொழுதுமே நம்மோடு போராடுகிறவன் தான். ஆனால் ஆலயத்துக்கு வரும் பொழுது சட்டம் நிறைவேறுகிறது. என்ன சட்டம்? 7ஆம் நாள் கர்த்தர் இந்த நாளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அடுத்து என்ன பண்ணுறாருங்க? பரிசுத்தமாக்குகிறார். இந்த 2 காரியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சார்ஜ் பண்ணப்படுறீங்க, ரீப்ரெஸ் பண்ணப்படுறீங்க, நீங்கள் புதிதாக்கப்படுறீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய நேரம் நான் திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஆசீர்வாதங்கிறது பணம் மட்டும் கிடையாது. ஆசீர்வாதங்கிறது சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அது எல்லாம் சேர்ந்ததற்கு பெயர் தான் ஆசீர்வாதம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் முழுமையாய் நீங்கள் இருந்து கடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு பவர், ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு நீங்கள் போகிறீங்க. அதுதான் அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பேக்கேஜாக இருக்குது. அப்படியே உங்களை பாதுகாத்துட்ருக்கு, உங்களை நிறைய காரியங்களை தப்பி வச்சுக்கிட்டே இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்கன்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். நான் வேறு உங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது உள்நோக்கத்தோடு உங்கள்கிட்ட நான் பேசுவேனான்னு உங்களுக்கு தெரியும். காணிக்கைக்காக நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் உங்களை நான் ஏன் வர வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று புரியுதா? உங்களுடைய நலனுக்காக. எனக்கு வேதனையாக இருந்தது. எப்பவுமே கடிக்காத நாய் கடிச்சிச்சின்னு சொல்லும்போது எனக்கு வலி தாங்க முடியல. என்னடா, எனக்கு நல்லா தெரியுது, ஆவியில் என்னால் உணர முடிகிறது. ஆவியானவர் உடனே சொல்கிறாரு விஷயம் இதுதான். வேலை செஞ்சிட்டு இருக்காரு, திடீர்னு காயமாயிருச்சு. எந்த அளவுக்கு? ஏன் என்றால் என்னுடைய பிள்ளைகள் ஒரு உயர்வுக்கு நேராக கடந்து போகிறார்கள். நீங்கள் நினைக்கிற அவங்களுடைய அதான் இந்த வசனத்துக்கு கரெக்டாக பொருந்தது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இவங்க முதல்ல பிளான் பண்ணுறாங்க. ஒரு அந்த கடை போடுறதுக்கு, பட்டர் பன் கடை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும் பொழுது ஒரு வண்டி ரெடி பண்ணுறாங்க. தம்பியோட பிளான் என்னென்னா வண்டியை எடுத்துகிட்டு ரவுண்டிங் போகணும். அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வண்டி ஓரிடத்தில் நிற்கும்படியாகத்தான் முடிகிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அலைய வேண்டாம், உன்னை நிலை நிறுத்துவேன்னு சொல்லி நிறுத்தினார்.
ரெண்டாவது. அடுத்து அந்த இடத்த இப்போ காலி பண்ண சொல்கிறாங்க. இப்போ வரப்போகிற கடை மிக பிரம்மாண்டமான கடையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வேறு லெவலில் இருக்குது. அந்த கடையை பார்க்குற அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சீக்கிரத்தில் அது ஓப்பனிங் ஆக போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவருடைய நினைவுகள் நம் நினைப்பதை விட சிறப்பாக இருக்கும். நம்மளை அப்படியே மேலே புஷ் பண்ணி பெரிய உயர்வுக்கு நேராக நம்ம அழைத்து செல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் பிசாசு கண்டிப்பாக போராடுவான். அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கு பலனை பெற்றுக்கொள்ள தான் தவறாமல் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு உங்களை எல்லாத்துக்கும் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்வது சரியாக இருந்தால் ஏற்றுக்கங்க ப்ளீஸ். சரிங்களா? ஆமாம். ஏன்னா என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரிகள், நான் அதை பக்குவமாக தான் உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். அல்லேலூயா. அதனால் எந்த சூழலிலும் எதற்காகவும் நீங்கள் ஆலயத்திற்கு லேட்டாக வராதிங்க, வராமல் இருந்துடாதீங்க. அது கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அதுக்காக வராமல் இருந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். தேவ சமூகத்துக்கு வந்துடுங்க. இன்றைக்கி நான் நினச்சிருந்தா நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி தஞ்சாவூரில் இருந்திருப்போம். ஏன் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம்? நேற்று காலையிலேயே என்னுடைய இன்னொரு தம்பி ஃபோன் பண்ணி அவருடைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டதா சொன்னாங்க. இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? போயிருப்போம். அக்கா கரெக்டாக சொல்கிறாங்க, போயிருப்போம். நான் ஏன் போகலை? ஏனென்றால் இது தேவனுடைய வேலை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். இதை நாம் சரியாக செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் இதை சரியாக செஞ்சால் அங்கே எல்லாம் சரியாக நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வேலையில், அவருடைய ராஜ்யத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காண்டி தண்டிப்பாரா? வரலன்னா தண்டிக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன். எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, சர்ச்சுக்கு வரலன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஆண்டவர் செய்கிற காரியம்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ எப்படின்னா, ஒரு ஃபைட், ரெண்டு பேருக்கு ஒரு குத்துச்சண்டை நடக்குது. என்னங்க? குத்துச்சண்டை நடக்குது. குத்துச்சண்டை போட்டி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருக்கு பயிற்சியாளர் இருப்பாங்க. என்னங்க? பயிற்சியாளர் இருப்பாங்க. அப்போ பயிற்சியாளர் இருக்கும் பொழுது இங்கே பயிற்சியாளர் பயிற்சி கொடுக்குறாரு. பயிற்சி கொடுக்கும் போதெல்லாம் போய் என்ன பண்ணுறாரு? அந்த நல்லவனுக்கு கெட்டவனுக்கு சண்டை, அப்படி வச்சுக்கோங்களேன். சரி, கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் சண்டை. இப்போ கதாநாயகர் என்ன பண்ணுறாரு? நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா டெய்லி பயிற்சி எடுக்கிறாரு. வில்லனும் பயிற்சி எடுக்கிறான், ஃபைட் பண்ணுறான். இப்போ இவன் சரியான பயிற்சியில் இருக்கிறதுனால இந்த கதாநாயகன் என்ன பண்ணுறாரு? ஜெயிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் தோற்று போகிறாரு கதாநாயகன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பயிற்சியாளர் பயிற்சி கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் இருக்கார். ஆனால் இந்த கதாநாயகர் என்ன பண்ணல? ஒரு வாரம் பயிற்சிக்கு போகலை, அதனால தோற்று போயிட்டார். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இது பயிற்சியாளர் மேலே தப்பா, பயிற்சி எடுத்துக்க போன கதாநாயகன் மேலே தப்பா? நீங்கள் கதாநாயகனும் கதாநாயகிகளுமா இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தோற்று போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நானும் ஒரு விஷயத்தில் தோற்று போகிறேன்னா நான் எங்கேயோ தவறு செய்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நம் பாதுகாப்பை நம்மளே என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு தேவதூதர்களை. பாதுகாப்பு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இல்லை, இந்த வாரம் போனால் அவர் மறுபடியும் பின்னாடியே 4 தூதர்கள் அனுப்பி விடுவார், வேணாம் பேசாமல் இந்த வாரம் என்ன பண்ணுவான்? இருப்போம். நாமளே பாதுகாப்பு வேண்டான்னு சொல்லி நாமளே என்ன பண்ணுறோம்? அப்படி வேண்டான்னு சொல்லும் பொழுது நம்முடைய தவறா ஆண்டவருடைய தவறா? நம்முடைய தவறு தான். அதை செய்து விடாதீர்கள்னு நான் சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பமே. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கையில் எது கடைசி உச்சமான உயர்வு இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வளர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ வசனத்துக்குள்ளே மறுபடியும் வந்துடும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இப்போ நம்முடைய நினப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, இப்போ மீனாக்கா, கேப்ரியல் அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி சொன்னோம். இப்போ நாம் ஒன்று நினச்சி செய்யும் பொழுது பார்த்தா அது மாறும். அது மாறுறது கெட்டதாக மாறாது, சிறப்பாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி மாறும்? சிறப்பாக மாறும், வேறு லெவலில் இருக்கும். கர்த்தருடைய நினப்பு நம்ம மேலே அவ்வளோ சூப்பரானதுங்க. பாருங்கள், அடுத்து நான் கார் வாங்கணும்னு நான் விரும்பினேன். எப்படி விரும்பினேன்? ஒரு செகண்டில் ரொம்ப மாருதி 800 இருந்தால் போதும், சும்மா
கடன்னு ஓடுற மாதிரி இருந்தால் கூட போதும், அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஊழியத்துக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் நினப்பு இருந்துச்சு. ஆனால் ஏன் நினப்பு அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டோடைய நினப்பு இருக்காரு, உனக்கு நல்ல காரை தரப்பான்னு சொல்லி காரை கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனுங்க. அவர் நம்ம நினப்பு சரிதான், ஆனால் நம்ம நினப்பை விட அவர் நினப்பு மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அடுத்தது கீபோர்டு. இப்போ நம்ம கீபோர்டு வச்சு நல்லா நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ரொம்ப நாளாக நான் நினைக்கிறேன், நான் அதை பற்றி கூட என்ன பண்ணலை, ஜெபம் பண்ணிக்கன்னு கூட நான் சொன்னதில்லை, எதுவும் பேசுனது கூட கிடையாது. நினைக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, ஆண்டவரே ஒரு நல்ல கீபோர்டு இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது டியூவில் வாங்கிடலாமா, மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்குவோமா, அப்படிலாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு என்னோட ஊழியம் செஞ்சுட்டு இருந்த என்னுடைய சகோதரர் மதுரையிலேருந்து கூப்பிட்டு, அண்ணே என்கிட்ட 2 கீபோர்டு இருக்குண்ணே, ஒரு கீபோர்டு உங்களுக்கு தரேன், எடுத்துகிட்டு போங்கன்னு ஃபோன் பண்ணுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நான் காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏன் அப்பா எனக்கு இலவசமாக கொடுக்குன்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்ம நினைப்பை விட சிறப்பாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏன் இதை ஒன்று நான் அனுபவிக்கிறத உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் சிந்திச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு தையல் மிஷின் வாங்கணும். கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதில்ல, வேலை செய்யக்கூடாத ஒரு சூழல் வந்துருச்சு. சரி வீட்டிலே ஏதாவது தைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ ஒரு மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். எவ்வளோ விசாரித்தேன், இப்போ 8,000லேருந்து 15,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மிஷின் வாங்கலாம், சிங்கர் மிஷின், தையல் மிஷின். அப்போ என் நினப்பு இப்படி இருக்குது, என் ஆண்டவர் 40,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நல்லவர். ஹலோ, என்னுடைய கையிலிருந்து ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி போட்டு வாங்கணும்னு நான் நினச்சேன். 10 காசு அதுக்காக நான் செலவு பண்ணாமல் எனக்கு ஆண்டவர் அந்த மிஷினை கொண்டு வந்து கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென்னு சொல்லுங்களேன். இது எதுக்கு சொல்ல வரனா, நம்ம நினைப்பை விட ஆண்டவருடைய நினைப்பு மிக சிறப்பானது. அது சூப்பர் நேச்சுரலாக தான் இருக்கும். நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆண்டவர் எப்படி நினைப்பார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நினைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அடுத்து என்னுடைய தம்பியுடைய காரியத்துக்கு, என்னுடைய தம்பி ராஜேஷ் மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. உண்மையிலே நான் உங்களுக்கு போன வாரம் நான் நன்றி சொன்னேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய தம்பி மனைவி சகோதரிகிட்ட நான் கேட்குறேன், அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா, ஏது சொன்னாங்கம்மான்னு கேட்குறேன். எதுவுமே சொல்ல மாட்றாங்க, எதுவுமே சொல்ல மாட்றாங்க. என்ன இப்போ ஐசியில் இதிலேருந்து ஏன்ஜியோ பண்ணணும், நேராக ஐசி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பதறாங்க, அழுகுறாங்க. எனக்கு ஒன்று புரியல. தலையில் கை வச்சுட்டு அழுதுட்டு படியில் உட்காந்துருக்கேன். என் நினப்பு எப்படி இருக்குது தெரியுமா, ஆண்டவரே இந்த மருத்துவமனையில் ஒரு வார்டு பாய், ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்க, ஒரு ஸ்வைப்பு, ஒரு கூட்டுறவங்க, யாராவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் என் தம்பியை குறித்து நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேனே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அதுக்குள்ளே பிளான் போட்டு ஐசியூக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஆண்டவர் வச்சுருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நினைப்போடு அவர் நினப்பு சிறப்பானதாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னா, நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. அது தாமதமாகுதுன்னா அதை விட சிறப்பாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி தான் இப்போ பெரியவர் அடக்கம் பண்ண காரியத்தை சொன்ன இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், நான் இறந்துட்டேன்னா கிறிஸ்துவ மறுபடியும் அடக்கம் பண்ணுங்க. அவன் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அவர் என்ன நினச்சிருப்பார், அந்த ஐயாவோட அம்மா சொன்னாங்க, வந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர், நாங்கள் கொண்டு போய் எரிச்சுக்கிறோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஐயோ, எரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி சைன் வாங்கி பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு போய் எரிக்க வேண்டிதான். இவங்க நினப்பு ஒரு பாஸ்டர் சரி ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ஜெபம் பண்ணால் போதுன்னு அவங்க நினப்பு. ஆனால் தேவனுடைய நினைவு அதல்ல. தேவனுடைய நினைவு அதல்ல. உன்னை நல்ல அடக்கம் நான் செய்வேன் என்று சொல்லி நல்ல முறையில் அந்த தகப்பனார் அடக்கம் பண்ணார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, இந்த உலகத்தில் பிறப்பது முதல் இறப்பது வரையிலும் நம் நினைவுகள் சாதாரணமானது, நம்முடைய தேவனுடைய நினைவுகள் அசாதாரணமானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய நினைவுகள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். எதை வச்சுங்க, எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். நான் வேத ஆதாரத்தை வைத்து தான் நான் சொல்லுகிறேன். மீண்டுமாக நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள்
அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ. 9வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 55:8-9 உங்களோடு நான் வாசித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம். எல்லாரும் ஒரு கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க வசனம் சொல்லுகிறது, பூமிக்கு வானத்துக்கு தூரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கும் தெரியாது. பூமிக்கு வானத்துக்கு ஏதாவது தூரம் இருக்காப்பா? அளவு ஏதாவது இருக்கா? யாருக்காவது தெரியுமா? சரி, தெரியாத அளவுக்கு அளவுகள் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தெரியாத அளவுக்கு அளவுகள் இருக்குது. அவ்வளவு உயரமானது. என்னது என்னது என்ன உயரம்? இப்படி காமெடி பண்ணுறீங்களே இடையில். என்ன உயரம்? அல்லையா சொல்லுங்களேன். என்ன உயரம்? பூமிக்கு வானத்துக்குள்ள உயரம் போல் என்ன இருக்குது? அவருடைய நினைப்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம நினப்பு தம்மா துண்டு தான் இருக்குது. ஆண்டவருடைய நினப்பு வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமாக இருக்கான். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள் நமக்கு. எங்கள் வானத்துக்கும் பூமிக்கும். நீங்கள் நினச்சிட்றீங்க என்னை நினைக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என் நினைப்பெல்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவு உயரமாக இருக்குப்பா. உன்னை குறித்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கப்பான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க ஒரு திட்டம். அந்த திட்டமெல்லாம் ஆண்டவர் நினைவுக்கு முன்னாடி சர்வ சாதாரணம். அதை விட சிறப்பாய் உங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தியே தீருவார். மிக உயர்வுக்கு நேராக உங்களை அழைத்து கொண்டே செல்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற நினப்பு சாதாரணங்க, சாதாரணம். அது டிலே ஆகுது, லேட் ஆகுது, ரொம்ப தாமதமாகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து அவர் பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பெரிய திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிறையா. வந்துச்சுன்னா இதை செய்யணும், கை நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனால் தாமதமாக ஒன்று மட்டும் தெரியுது, டே நீ நினைக்கிறது நடக்காதுடா, நீ நினைக்கிறத விட சிறப்பானதை நான் நடத்த வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாடு நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அந்த ஃபீலு. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்கன்னு. நீ மறந்தாலும் நான் ஒன்று மறப்பேன்னு சொல்கிறார் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வேணால் நம்ம ஆறுதலுக்கு பாடிக்கலாம், என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்கன்னு. நீங்களே போங்கன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளால அவர் போக மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோ நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வேணாலும் ஒதுக்குனாலும் அவர் வந்து நிற்பார், கதவை தட்டுவார். மகனே மகளே, கதவை தட்டுவார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை விடவே மாட்டார். உன்னை தூக்கி அழகா கொண்டு வந்து வச்சுட்டு, நீ கவலைப்படாத, நீ மாறணும்னு சொல்லி நம்மளை மாற்றிடுவாருங்க அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் எப்போவுமே தேவனை நல்லவராகவே பாருங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சூழலை சபிங்க, கரிச்சு கொட்டுங்க. ஒரு நாள் ஒரு கைவலி, சரியான ரொம்ப நாள் அந்த கைவலி ஒரு 2-3 நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு யோசனை, என் ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து சபித்தார். அந்த அத்தி மரம் அப்படியே பட்டு போனது. அப்போ நான் கையை பார்த்து சொன்னேன், பொல்லாத வலியே நாசமாக போன்னு சொன்னேன்.
போன அடுத்த நிமிஷம் வழி காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிரச்சனை வந்தவுடன் என் தேவன் அதை அனுமதித்து விட்டார் என்று ஏற்றுக்கொள்ளாதீங்க. பிசாசோட தந்திரமே என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துட்டு நீ அதை பண்ணல, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஏற்றுக்க வைப்பான். எப்படி தெரியுமா? நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு போன பழக்கம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பழக்கம் இருக்கா? நீங்கள் செஞ்சது சின்ன தப்பாக இருக்கும். அங்கே சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ ஏற்றுக்க, ஆமான்னு ஒத்துக்க, உன்னைய என்ன பண்ணுவ, ஜட்ஜ் ஐயா விடுதலை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா கேஸ் போட்டு விடுவாங்க. காம்ப்ரமைஸ் என்னங்க? ஆமான்னு ஒத்துக்கப்பா. அதாவது தப்பே செய்தவன தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க வச்சு கேஸை போட்டு விட்டுருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? பிசாசோட வேலை என்ன தெரியுமா? பிரச்சனையை கொடுப்பவனும் அவர்தான், காம்ப்ரமைஸ் பண்ணுறவனும் அவர் தான். என்ன காம்ப்ரமைஸு? ஒத்துக்க. நீ போனில்ல, அதனால தான் உனக்கு பிரச்சனை, நீ அதை பண்ணல, அதனால தான் உனக்கு பிரச்சனைன்னு பிசாசு நம்மளை என்ன பண்ணுவோன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நாம் என்ன பண்ணுவான்? நாம் தான் எப்போவுமே பிசாசுகிட்ட ஏமாந்தே பழகிட்டோமே. ஆமாம் ஆமாம் சொல்லு பிசாசு, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆமாம் ஆமாம் நீ சொன்னதை கேட்காம நான் போனேன், இப்படி ஆகிப்போச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பிசாசு காம்ப்ரமைஸ் பண்ணுவான். தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. நீங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தவறி போனாலும் உங்களை சரியான பாதையில் நடத்துகிறவர் தான் கர்த்தரை ஒழிய, நீங்கள் தவறி போய்விட்டீர்கள் என்பதற்காக உங்களை தண்டிப்பவர் அல்ல கர்த்தர். புரியுதுங்களா? ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவர் மேலே தான் பலியை போடுவான். நீ தவறி போனியா, ஆண்டவர் உன்னை தண்டிச்சிட்டார் பார்த்தியா, ஆண்டவர் உன்னை அடிச்சிட்டார் பார்த்தியா, ஆண்டவர் உன்னை கட்டி போட்டார் பார்த்தியா, பாத்தியான்னு சொல்லியே இப்படித்தான் ஏவாளை ஏமாத்தினான். இப்படி தான் நம்ம பாட்டி ஏவாளை ஏமாத்திவிட்டான். ஆண்டவர் சாவவே சாவிவீர்னு சொல்லியிருக்காரு, ஏதோ சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பழத்தை திங்க வச்சுட்டான். அதனால் ஏவாள் செஞ்ச தவிர நீங்களும் நானும் செஞ்சிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நடந்தாலும் பிரச்சனையோட சண்டை போடுங்க, பிரச்சனையோட சண்டை போடுங்க, பிசாசு ஓடி போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும், எந்த தீமை நடந்தாலும் அது தேவனால் உண்டானதல்ல, தேவனுடைய அனுமதியும் கிடையாது. பிசாசு கொண்டு வருகிறது, எதிர்த்து ஃபைட் பண்ணி துரத்துங்க. நீங்கள் ஏற்றுக்காதீங்க. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, என் ஆண்டவரால் தான், என் ஆண்டவருக்கு தெரியாமல் எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி தயவு செய்து ஏற்றுக்காதீங்க. நான் உங்களுக்கு டைரெக்டாக ஒரு விஷயத்தை கேட்குறேன், யதார்த்தமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரியும்படியாக ஒரு விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு குடும்பத்துக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம இடத்துல பிள்ளைகள் இருக்குது, ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்கல்ல. இப்போ இந்த பிள்ளைங்களை காயப்படணும்னு நம்ம என்னைக்காவது விரும்புவோமா? இல்லை காயப்படுத்த விரும்புவோமா? இல்லை நீங்களும் சொல்லுங்கள், நீ பண்ணியெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம சந்தோஷப்படுவோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹலோ, எனக்கு நான் கிராமத்தில் வாழ்ந்தபடினால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா, இந்த பிள்ளை தவறு செஞ்சிருச்சுன்னா 2 குழந்தைங்க அடிச்சுக்கும். என்னங்க, 2 குழந்தைங்க அடிச்சுக்கும். இந்த இன்னொரு குழந்தையோட அம்மா, 2 குழந்தையோட அம்மா வருவாங்க. இப்படி வரும்பொழுது இங்கே ஃபைட் நடக்கும். உன் புள்ள தான் பண்ணுனா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவன் ஒரு பையன் தப்பு செஞ்சுருப்பான். ஆனால் அந்த அம்மா சொல்லுவான், என் புள்ள தப்பு செஞ்ச உனக்கு தெரியுமா, உன் வேலையை பார்த்துட்டு போ, என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிவிட்டு என் புள்ள ஒன்றுமே பண்ணலன்னு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே பொத்துன மாதிரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சொல்ல புரியுதுங்களா? ஒரு தாய்க்கு அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தாயானவள் தன் பிள்ளை மேலே அவ்வளோ அன்பு வச்சு தன் பிள்ளையை காப்பாற்றும் பொழுது நம் தகப்பன் எப்படி நம்மளை விடுவார், நம் தகப்பன் எப்படி நம்மளை தண்டிப்பார், நம் தகப்பன் எப்படி நம்மளை காயப்படுத்துவார்? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்ன வயசில் என்னுடைய பையன் இவ்வளோ பெருசு இருப்பான். ஊரில் நடந்த ஒரு சம்பவம். அந்த பக்கம் ஒரு 30-50 வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பையன் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட விளையாடும் பொழுது என் பையனை அடிச்சிட்டான். எய்த்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையனுக்கு
ஒரு ஒரு வகையில் சொந்தம். அவங்களும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன். இப்போ என் பையனை பார்த்து சொல்கிறேன், டேய் அவன் அடித்தானா, நீ ஏன்டா வாங்கிட்டு வந்த, திருப்பி அடிக்க வேணாமா, போய் அடிச்சுட்டு வாடா அப்படிங்கிறேன் நான். அவங்க எய்த்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரி சொல்கிறாங்க, என்னென்ன பிள்ளைய போய் இப்படி சொல்லி வளர்க்குற அப்படிங்கிற என்ன சொன்னாங்க. நான் சொல்கிறது அப்போ சரிங்களா. ஆனாலும் கூட ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குது, நீ ஏன் அடி வாங்கிட்டு வர, திருப்பி அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படி தானே இருக்கும். என்ன தமிழில் நான் சொல்கிறேன் சரிங்களா? என்னக்கா சரிதானே? நீ ஏன் அடி வாங்கிட்டு வர திருப்பி? இது தகப்பனுடைய இருதயம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு உன்னோடு போராடும் பொழுது நீ ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறாய், நீ ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற, நீ எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற, எதிர்த்து ஃபைட் பண்ணு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்த்து போராடு, சண்டை போடு, ஜெயிச்சுட்டு வா. அதை விட்டுட்டு அவன் உன்னை சோதிக்கிறதுக்கு நான் தான் சோதித்தேன், அவன் உன்னை அடிக்கிறதுக்கு நான் தான் அடித்தேன்னு மட்டும் தயவுசெய்து தப்பாக நினச்சிடாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதனால் என்னைக்கும் என் அப்பா என்னை அடிக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய அப்பா நம்மை அடிப்பவர்களாக கூட இருக்கலாம், என் பரலோக தகப்பன் என்னை ஒரு நாளும் அடிக்கவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். அவ்வளவு நல்ல தெய்வம் அவர். அப்படி அடிக்கிற மாதிரி இருந்தால் அவரை எப்படி நம்ம நல்லவர்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள், அவரை எப்படி நல்லவர்னு சொல்லுவீங்க நீங்கள்? நல்லவர் என்றால் தீயவரையும் மன்னிக்கிறவருக்கு பெயர் தான் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எல்லோரையும் நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால் நம்முடைய சபையில் பிரதான அடித்தளமான சத்தியம் என்னென்னா, ஆண்டவர் தண்டிக்க மாட்டாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனை வந்தால் பிசாசுனால தான் வரும், நல்லது நடந்தால் இயேசுவால தான் வரும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். அதனால் நீங்கள் காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம நினைக்கிறது, அதாவது உன் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம நினைக்கிறத விட சிறப்பாக நினைப்பாருங்கிறது அர்த்தம். அது எப்படி? பூமிக்கும் வானத்துக்குள்ள தூரம் மேலவோ அவ்வளோ பெருசாக நினைக்கிறார் அவர். இப்போ யாராவது இப்போ எல்லாருக்கும் நினப்பு இல்லாமையாக இருக்கும். உங்களுக்கு நினைவு இருக்கா, என்னென்ன பண்ணணும், நீ வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறோம், இந்த மீதி இருக்கிற நாட்களை எப்படி கொண்டு போக போகிறோம், எப்படி எல்லாம் ஒரு திட்டம் இருக்குல்ல? திட்டம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்கள் திட்டம் 1 மடங்கு, அது 1000 மடங்கு பெருசாக வந்தால் எப்படி இருக்குமோ அது போல தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. 2 மடங்கள்ல நம்முடைய ஆண்டவர் நமக்கு 2 மடங்கு தருகிறவர் அல்ல, 1000 மடங்கு தருகிறவர். அல்லேலூயா. ஈசாக்கு விதைத்தான், அதை 100 மடங்கு பெருக செய்த தேவன். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அதனால் நான் சொல்கிறேன் 1000 மடங்குன்னு, ஆனால் அதெல்லாம் அடக்கவே முடியாது. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு உயரமாக உன்னை குறித்து நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுருக்கமாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெற்ற பிள்ளைகள் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், ஒரு திட்டம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். என் பிள்ளைகள் எப்படி வளரணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற திட்டம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல. உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் போட்டிருக்க திட்டம், நீங்கள் போட்டிருக்கிறது யாருமே போடாத திட்டம் நினச்சி நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அந்த திட்டத்தை விட பன்மடங்கு பெரிய திட்டத்தை ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். அவர் போட்டு வைத்திருக்கிறார். விசுவாசிங்கன்னா ஆமென் சத்தமாக சொல்லுங்கள். அவர் போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டம் தருபவரும் அவர் தான், அதை செயல்படுத்துவரும் அதுதான். நீங்கள் போடும்போது ஒன்றா இருக்கும், அது முடியும் போது பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த இயற்கை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நாம் நினைக்கிறதெல்லாம் இயற்கைக்குள்ளே தான் நினைக்கிறோம், அவர் நினைக்கிறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மளை குறித்து நினச்சிக்கிட்டே இருக்கார். நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோமானா இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை எப்பொழுதும் கொஞ்ச நேரம் கூட மறக்கலை. தூங்கும்போது மறந்துட்டு தானே தூங்குகிறோம். ஆண்டவரே என் கூட இருங்க, அவ்வளோதான். தூங்குனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. எதாவது தெரியும்? கனகராஜனை தூங்கும்போது எதாவது தெரிஞ்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்கும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் தூங்கவே மாட்டார்னு சொல்லுது வசனம். அல்லேலூயா. அவர் கண் அயர்வது கிடையாது, அவர் தூங்குறதும் கிடையாது, கண்ணு கூட இப்படி அசர்றது கிடையாது. எந்நேரமும் விழித்திருக்கிறதுனால தான் அவர் நம்மளை குறித்து நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடலோட மணல் பார்த்துறீங்களா? என்ன முடியுமா?
அவருடைய நினைவுகள் அப்படி இருக்குன்னு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்மை குறித்த நினைவுகள் ஆண்டவர் அப்படி நம்மளை நினச்சிட்டே இருக்காருங்க. அதனால் நம்மளை விட மாட்டார். இந்த சத்தியத்துக்குள்ளே, இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம வாழ என்ன ஆகும்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்படியே வாழ்க்கை வந்து மறுரூபமாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மழை பேஞ்சி பிரயோஜனம் இல்லாமல் போகுதா? வானத்திலிருந்து அங்கே என்ன சொல்லுதுங்கன்னா, மாரியும் உறைந்த மழையும், மழை பெய்து பூமியில் ஒரு தண்ணி ஊற்றப்படும் பொழுது அந்த தண்ணி சும்மா மறுபடி திரும்பாது. அந்த தண்ணி பூமியை நனைச்சி விதையை போட்டு அதில் முளை கிளம்பி எலும்பி அதில் எல்லா விளைச்சலையும் உண்டு பண்ணிவிட்டு கடைசியில் அந்த தண்ணி என்ன ஆகும்? கடைசியில் ஆவியாகி மறுபடியும் மேகமாக போகும். தெரியுமா? வந்த உடனே சும்மா மேகமாக போகாது. அது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் அது மேலே போகுது. அதே போல தான் இன்றைக்கி நீங்கள் கேட்குற வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து அலைசி ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையில் விளையச் செய்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பு மிக்கதாக மாற்றி அது தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும். ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. அது கிரியை செய்தே தீரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்தே தீருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இன்னும் தியானிக்கலாம், நேரம் முடிந்தது. ஆகவே இது போதும். ஒரு வானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாள் தியானித்த இந்த ஒரு வார்த்தை போதும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னா, என் நினப்பை விட என் ஆண்டவருடைய நினப்பு என்னை குறித்து மிகவும் பெரியதாக இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என் நினப்பை விட என் ஆண்டவருடைய நினப்பு மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிகவும் பெரியதாக இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நிறைய நம்ம திட்டங்கள் பிளான்கள் என்னென்ன போட்டிருக்கோமோ அது எல்லாத்தை விட சிறப்பு மிக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் எளிமை நின்று கொள்ளுங்கள். அவர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே.